ஆமாம், போட்டியில் முட்டை போட்டு கொடுப்பாங்க. அது அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. அது சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே போனாலும் இங்கே வந்து மேக்ஸிமம் சாப்பிடுவோம். வீக்லி ஒரு ரெண்டு வாட்டியாக சாப்பிடுவோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ எங்கே பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிட்ல பக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வரதா தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கடை தாங்க. முருகன் இட்லி கடைன்னு பேர் வச்சிருக்காங்க. முருகன் இட்லி ஷாப் கூட சொன்னாங்க அந்த கடையோட பேர். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நிறைய வகையான சைட் டிஷ்ஷுங்க. போட்டி, பீஃப், ப்ரானு, சிக்கனு, ஈரல், மீன், கடமா கூட சம்டைம்ஸ் வந்து போடுவாங்க. கடமா, நண்டு கூட சம்டைம்ஸ் போடுவாங்களாம். என்ன ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வறுத்த முட்டையும் அதுவுமே வச்சுருக்காங்க. சைட் டிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தாங்க. ப்ரானு, சிக்கனு, பீஃபு, போட்டி எல்லாமே இந்த கப்பில் வச்சுருக்காங்க. சைட் டிஷ் எல்லாமே 50 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கத்துலேயே இருக்குது. அதாவது என்னோட வீட்டிலேருந்து இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். இவ்வளோ நாளாக இந்த கடையை நான் வந்து எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் மதியம் வந்து ஒரு வேலையை இந்த பக்கம் வரும்போது அப்போ தான் இந்த கடையை நான் பார்த்தேன். அப்போ லஞ்சு போட்டுருந்தாங்க. லஞ்ச் வந்து மேக்ஸிமம் காலியானதுனால நான் அப்போ கேட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து சைட் டிஷ் வந்து நிறைய போடுவோன்னு சொன்னாங்க. நம்ம தாம்பரம் குரோம்பேட் சைடில் வந்து இவ்வளோ சைட் டிஷ்ஷஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். தாம்பரத்துக்கு நான் ட்ரை பண்ணேன். 1-2 தான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கல. இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லுங்கள். நான் சிட்லப்பக்கம் சைடில் இதுதான் ஃபஸ்ட் டைம். அது முன்னாடி புரிஞ்சு ஒன்றும் பண்ணியிருந்தோம் நாங்கள். அங்கேயுமே இது அளவுக்கு இருக்கும். பட் இந்த கடை நான் மிஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் 50 ரூபா, எல்லாமே 50 ரூபான்றது எனக்கு வந்து ரொம்ப சூப்பராகப்பட்டுருந்துங்க. ஆக்சுவலாக குரோம்பேட்டைக்கு இது வந்து ரொம்ப பக்கம். தாம்பரம் சாண்டோரியம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இது வந்து பக்கம் வரும். இப்போ நம்ம இங்கே தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். இங்கே இட்லி, தோசை, பரோட்டான்னு சொல்லி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பரோட்டா போடல, ஆக்சுவலி பரோட்டா மசாலா பரோட்டா போடல. நம்ம போயிட்டு அங்கே ஏதாவது சைட் டிஷ், இட்லி, தோசை சொல்லாமல் எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி மாதிரி எப்படின்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் முருகன். என் பேர் தான் இருக்கும். முருகன் இட்லி கடை தான் இருக்கும். எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க? ஒரு 15 வருஷமா இருக்கும். 15 வருஷம். என்னென்ன கொடுக்குறீங்க? என்ன விலை கொடுக்குறீங்க? எல்லா சைடிஸுமே 50 ரூபா. போட்டி, ஈரல், சிக்கனு, பீஃபு, மீன், முட்டை, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே இருக்குது. இட்லி 10 ரூபா, தோசை கல் தோசை 5 ரூபா, முட்டை தோசை 40 ரூபா, ஆனியன் தோசை 40 ரூபா, சிக்கன் தோசை தான் 80 ரூபா, 90 ரூபா. ஆமாம் சிக்கன் 50 ரூபா, தோசை 30 ரூபா, அவ்வளோதான். முட்டை ஆட் பண்ணிங்கன்னா 90 ரூபா வரும், அவ்வளோதான். ஒரு முட்டை போட்டால் அப்படியே 90 ரூபா. கரெக்டாக மணி 6:30 மணி ஸ்டார்ட் பண்ணால் கூட 11 மணி முடிஞ்சிடும். அவ்வளோதான் டைம். கஸ்டமர்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட காசு இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபா இருக்குது சாப்பிடுவீங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் ஆசைப்பட்டு சாப்பிட்டா தான் இது. 100 ரூபாய், 500 ரூபா, 200 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அது ஓடுறவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்க ஒருத்தவங்க 50 ரூபா எடுத்துன்னு வருவாங்க. அவங்க அதை ஒரு 100 ரூபா எடுத்துன்னு வந்துட்டு 4 இட்லி ஒரு பீஃப் சாப்பிடலாம், 90 ரூபா ஆகும். அந்த மாதிரி கணக்கு பண்ணி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற பீஸ் தாங்க வைக்க போகிறாங்க. 50 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 8 பீஸ், 9 பீஸ், 10 பீஸ் அந்த மாதிரி வரும். நம்மளுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஹோட்டலில் வாங்க போனீங்கன்னா 120 ரூபா, 140 ரூபா, 150 ரூபாய்க்கு கிடையவே கிடையாது. எங்கள் பவானி ஹோட்டல்லே இருக்குது 150 ரூபா தான் ஏறாது. ஆமா, எங்களுக்கு பெரிய கடை ஒன்று இருக்குது. அது அங்கே இருக்குது. எங்ககிட்ட வந்து என்னென்ன ஐட்டம் வருதோ அதுவுமே போடுவேன். ஈரல் இருந்தால் ஈரல் வரலாம் போடுவேன், போட்டி இருந்தால் போடுவேன், முட்டை கிரேவி போடுவேன், நெத்திலி இருக்கும், நெத்திலி வரும், எறா தொப்பு, இது மாதிரி நிறைய வெரைட்டிங்க இருக்கும் நம்மகிட்ட. என்னென்ன வருதோ டெய்லியும் ஒன்று வரும். அது அப்படியே இருக்கும். இன்னைக்கு பரோட்டா மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே உண்டு. எல்லா சைடும் 50 ரூபா. முட்டை மட்டும் 30 ரூபா. மீன்லாம் 40, 50 உருவத்துக்கு ஏற்ற மாதிரி மீன். ஆமாம், 3 மீன் 50 ரூபாய் கூட இருக்கும். சின்னதாக இருக்கும். மதியம் சாப்பாடு உண்டு. ஆமாம், மதியம் வந்து வறுத்த மீன், வறுத்த முட்டை, சிக்கனு, போட்டி, ஈரல், இதே சைடிஸ்லாம் இருக்கும். அதே தான் சாப்பாடு 60 ரூபா, மீன் 50 ரூபா, 40 ரூபா. ஆமாம், எல்லாமே அதே ரேட்டு தான். நைட்டு 10-10:30 கிலோ க்ளோஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். 11 11 மணி கரெக்டாக சிட்லப்பக்கம் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, வரதராஜா தேட்டருக்கு ஆப்போசிட்டில். நல்லா இருக்கும்பா. நான் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 5-6 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். எப்போவுமே இங்கே தான். எங்கள் அட்டி இங்கே தான். இப்போ ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோம். எல்லாமே சாப்பிடுவோம். இங்கே முட்டை போட்டி அல்டிமேட்டாக இருக்கும். போட்டியில் முட்டை போட்டு தருவாங்க, அது சூப்பராக இருக்கும்.
சாஃப்ட் ஈரல் நல்லா இருக்கும், சிக்கனும் நல்லா இருக்கும், சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். முட்டை போட்டி புதுசாக சொல்றீங்க. ஆமாம், போட்டியில் முட்டை போட்டு கொடுப்பாங்க, அது அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க, அது சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே போனாலும் இங்கே வந்து மேக்ஸிமம் சாப்பிடுவோம். வீக்லியும் ரெண்டு வாட்டியாக அவர் சாப்பிடுவோம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலியோட வந்திருக்கோம். சரி, அப்படியே ஃபேமிலியாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்காங்க. ரொம்ப ஒர்த்து. 50 ரூபா தான். நடுத்தரமானவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய எல்லா விஷயமும் கிடைக்கும். நீங்கள் சிக்கன் சாப்பிட்னாலும் 50 ரூபாய்க்கு கிடைக்கும், போட்டி 50 ரூபாய்க்கு கிடைக்கும். முட்டை போட்டிங்கன்னா 70 ரூபா, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இருக்குது. நீங்கள் 4 பேர் 5 பேர் வந்து சாப்பிட்டீங்கன்னா அதிகபட்ச பில்லு ஒரு 500 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். ஆமாம், ஆனால் திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். இட்லி நல்லாயிருக்கும், சேர்வா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் எல்லாமே. ரோட்டு கடைன்னு பார்க்காதீங்க, ஆனால் இந்த கடையில் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபைனலாக வந்து இங்கே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம என்ன வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பரோட்டா மஸ்ட் வராதனால வந்து பரோட்டா போடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நார்மலாக இட்லி தோசை மட்டும் தான் இருக்குது, சப்பாத்தி கூட இல்லை. ஆனால் சைடிஷ் மட்டும் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம என்ன வாங்கி பார்த்தீங்கன்னா முட்டை தோசை வாங்கியிருந்தோம். ஸோ முட்டை தோசை வந்து இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி முட்டை தோசை வந்து நான் பாண்டிச்சேரி சைடில் பார்த்துருக்கேன். முட்டை போட்டு இது மாதிரி அந்த சேர்வா இல்லைனா அந்த தக்காளி சட்னி மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்க அது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அந்த முட்டை தோசையில். ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த முட்டை தோசை சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சைடிஷில் என்னென்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா சிக்கனு, போட்டி, பீஃபு, ப்ரான் 4 மட்டும் தான் வாங்கினேன். மற்றது எல்லாமே ஆஸ் யூஷுவல் தானே. ஸோ அதனால் இது 4 மட்டும் தான் வாங்கினேன். நான் சாப்பிட்டு 4மே சரிங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு தான் சொல்லுவேன் நான். இது கம்மியாக இருந்துச்சு, அது கம்மியாக இருந்துச்சுன்ற மாதிரி டேஸ்ட் வைஸ் அதுவும் அந்த கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து இது கண்டிப்பாக அதுக்கு மேலேயே இருக்குன்னு நான் சொல்லுவேன். டேஸ்ட்டு பீஃப்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு செமி கிரேவியாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். செமி கிரேவியாக நீங்கள் சேர்வா அதெல்லாம் ஊற்றாமல் அந்த இட்லி தோசையோட இட்லியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் முட்டை தோசை சாப்பிட்றதுக்காக வாங்கினேன். இட்லியோட வச்சு சாப்பிட்டு இன்னும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த தாம்பரம் குளம்பட் சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சென்ட்ரான பிளேஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரதராஜ தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில், ஆனால் வரதராஜ தேட்டருக்கு 2 கடை இருக்கும். ஒரு சிக்கன் பவுடர் கடை இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கடை. வரதராஜ தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தாம்பரம் சைடில் நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம கவர் பண்ணுவோம். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம எப்பயும் சொல்கிற வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு